எல்லோருக்கும் வணக்கம். நான் எல்லாரையும் நம்ம வெபினாருக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளுடைய பிரசன்டேஷன் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப எல்லாருக்கும் தேவைப்படுறது. நம்ம உலகம் முழுக்க நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு வருடத்துல நம்ம நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கோம். ரொம்ப முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா பிசினஸ் ஓனர்ஸ்க்குலாம் ரொம்ப இது உதவியா இருக்கும். இப்ப இந்த பேண்டமிக்ல நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்ட பிசினஸ் ஓனரா அப்படின்னு நினைச்சீங்கன்னா சாட்ல +5 அப்படி போடுங்க. சில டெக்னிக்கல் எரர்ஸ் நடக்குது அப்படின்றனால அனஸ்தீசியா மேம் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. இந்த லாக்டவுன்னால உங்களுக்கு ஏதாவது சஃபரிங் இருந்தது அப்படின்னா சாட்ல 5 போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நிறைய இடத்துல பணம் அதிகமா இருக்கும், விலைவாசி எல்லாம் ஏறி இருக்கும். பிசினஸ் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. நிறைய பேர் தங்களுடைய பிசினஸ் மூடப்பட்டிருக்கு இந்த லாக்டவுன்னால. அவங்களுக்கு கண்டினியூ பண்ண முடியல அப்படின்ற ஒரு நிலைமையில அவங்க தள்ளப்பட்டுட்டாங்க. ஆனா நம்ம இங்க ஆன்லைன் பிசினஸ் பார்த்தோம் அப்படின்னா அவங்கலாம் இந்த லாக்டவுன் பீரியட்ல கொஞ்சம் ஏர்ன் பண்ணாங்க. அப்போ இந்த பிசினஸ் பார்ட்னர்ஸ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அவங்களுடைய பழக்க வழக்கங்களை கொஞ்சம் மாற்றிக்கோங்க, ஆன்லைனுக்கு வர்றதுக்கு எப்படி அப்படின்றத எஜுகேட் பண்ணிக்கோங்க அப்படின்றத நம்ம சொல்றோம். அதாவது இந்த பேண்டமிக்னால நிறைய பேர் டிஸ்மிஸும் ஆயிருக்காங்க தங்களுடைய வேலைகள்ல இருந்து. அதாவது சில பேர் ஆன்லைன்ல மாத்தி இருப்பாங்க, இல்லைன்னா சில பேர் வேலையை விட்டு போயிருந்திருப்பாங்க. இது ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் அப்படின்றத நாங்க சொல்றோம். அப்போ நம்ம கம்யூனிட்டியில இதுக்கான ஒரு
இட்டாலியன் ரூம்ல ஒரு சின்ன ஹிக்கப் இருக்கிறனால ஒரு டிலே நடந்துகிட்டு இருக்கு நமக்கு டெக்னிக்கல்ல. அதனால நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம டெக்னிக்கல் ஸ்டாஃப்ல வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ற வரைக்கும் அதர் ரூம்ல இருக்கிற எல்லாரும் வந்து உங்க சாட்ல நீங்க எழுதுங்க. நீங்க வந்து இந்த பிசினஸ்ல உங்களுக்கு நடந்திருக்கு, இந்த பேண்டமிக்னால என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா ரிப்ளை கொடுங்க சாட்ல. அதாவது நீங்க பேண்டமிக்னால ஆன்லைன் பிசினஸா இல்லாதனால சில பேர் நீங்க பிசினஸ் மூடி இருக்கலாம். அப்படி இருந்தீங்க அப்படின்னா வந்து அத பத்தி சாட்ல சொல்லுங்க. அதாவது சில பிசினஸ் பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்து யாரெல்லாம் வந்து ஆன்லைன் பேஸா யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ, அவங்க எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றத கேட்கறாங்க. அந்த இட்டாலியன் ரூம்ல வந்து டெக்னிக்கல் வந்து ஃபால்ட்டா இருக்கிறனால, அங்க கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கு. அதனால மேம் வந்து நம்ம கிட்ட வந்து சாட்ல வந்து ரிப்ளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க பிசினஸ் ஓனர்ஸ் கிட்டலாம். அதனால பொறுமையா கொஞ்சம் காத்திருங்கள். ஏன்னா நம்மளுடைய வெபினார்ஸ் எல்லாமே இப்ப வந்து YouTubeல லைவ் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் இந்த சின்ன சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட்ஸ் வருது. இதுதான். நம்ம ஆன்லைன்ல இருக்கோம் அப்படின்னா, அங்கேயும் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஏன்னா இதுதான். டெக்னாலஜில நம்ம இன்வால்வ் ஆயிருக்கோம் அப்படின்னாலும், அந்த இடத்துலயும் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, நம்ம மீட்டிங்ல வந்து இந்த சின்ன சின்ன ஃபால்ட் வருது பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜஸ். எப்பயாவது ஒரு தடவ நடக்கிறது. இன்னொரு தடவ மறுபடியும் கேட்கறாங்க. எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? பிசினஸ் ஓனர்ஸ். எப்படி உங்க பிசினஸ வந்து ஓவர் கம் பண்ணீங்க இந்த லாக்டவுன்ல? எப்படி வந்து சம்பாரிச்சீங்க? நீங்க என்ன பண்ணீங்க? என்னென்ன பிளான் பண்ணீங்க? அத வந்து சாட்ல ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஏன்னா இந்த லாக்டவுன்னால நெறைய பேர் தங்களுடைய வேலைக்கு போறதே வந்து நிறுத்திட்டாங்க. அ இப்ப இந்த லாக்டவுன்ல வந்து நெறைய பேர் வந்து தங்களுடைய ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணி அவங்க நண்பர்களோட எப்பயுமே தொடர்புல இருந்திருப்பீங்க. அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி. அந்த ஸ்மார்ட் போன எடுத்து கீழ வச்சதுமே, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அ கையில இல்லாத மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏதோ பேச முடியல அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். இதுதான் வந்து நமக்கு வந்து இந்த ஸ்மார்ட் போன் கேட்ஜெட்ஸ் நமக்கு வந்து குடுத்திருக்கு. அதாவது உலகத்த நம்ம கையில குடுத்திருக்கு. அதாவது நம்ம இன்னும் எந்த கேரண்டியும் குடுக்க முடியாது. இன்னொரு கோவிட் வேவ் வரும் அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. இந்த பேண்டமிக். நம்ம அத பத்தி நினைக்க வேண்டாம். ஏன்னா, நம்ப
அந்த மாதிரி திங்கிங் இல்லாம நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்றத பார்ப்போம். அதாவது 20, 30 வருஷம் பிசினஸ் பண்ணவங்க வந்து நிறைய பேர் வந்து பிசினஸ் மூடிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ஒரு நாளும் வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சில பேர் வந்து பிசினஸ் வந்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க எந்த வழியில இருந்தாலும் பரவாயில்லை, எந்த பிசினஸா இருந்தாலும் பரவாயில்ல. இது யூகெயின் ஆப் உங்களுக்கு எந்த பிசினஸ் ஆண்டர்பிரனர்ஸா இருந்தாலும் அவங்களுக்கு இது உபயோகமாகிற ஆப். ஏன்னா நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம என்ன நடக்குது அப்படின்றத அப்டேட் பண்ணிக்காம இருந்தோம் அப்படின்னா நம்ம எக்கனாமில ஒரு 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 படி நம்ம பின்தங்கியே இருப்போம். நான் எல்லா ரூம்லயும் மறுபடியும் ஒரு தடவை கேட்டுக்கிறேன். மறுபடியும் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய வீடியோவும் மேமோட வீடியோவும் என்னுடைய ஆடியோவும் கேக்குது அப்படின்னா வந்து சாட்ல கொஞ்சம் ரிப்ளை பண்ணுங்க. 1 கொடுங்க. ஏன்னா நம்ம லைவ் பிராட்காஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம் ரஷ்யன் ரூம்ல. ஆனா கண்டிப்பா இந்த வெபினாரோட ரெக்கார்டிங்ஸ் வந்து உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கக்கூடும். நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன், நம்மளுடைய யூகெயின் நம்ம வந்து மீடியம் மட்டும் இல்லாம சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கும் வந்து இது ரொம்ப உபயோகமான ஆப்பா இருக்கக்கூடும். இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாப்பிங் மால்ஸ் இருக்கவங்க, என்டர்டைன்மெண்ட் செக்டர்ஸ்ல இருக்கவங்க, ஆண்டர்பிரினர்ஸ்க்கு மட்டும் இல்லாம கன்சியூமர்ஸ்க்கும் இது வந்து நல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஆப் அப்ளிகேஷன் இது. என்னை பத்தி தெரியாதவங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நான் அனஸ்தீசியா யகுனாசிகாயா, வைஸ் பிரசிடென்ட் அண்டர் த அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஆஃப் எவோரிச். அதே மாதிரி ரஷ்யாவுக்கும் வந்து அம்பாசிடரா இருக்காங்க எவோரிச்ல. எல்சிஐ உடைய ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்காங்க. அவங்களுடைய பேக்ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய வருடங்களா வந்து சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்திருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட்லயும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லயும் வந்து அவங்க எக்ஸ்பர்ட்டா இருக்காங்க. இவங்க வந்து கிரிப்டோ லேடி, அதாவது கிரிப்டோ வந்து அவங்க ரொம்ப நல்லா வந்து பண்ணுவாங்க அப்படின்றது சொல்றாங்க. அதாவது நீங்க வந்து ஒரு பிசினஸ் நடத்திட்டு இருப்பீங்க, அதை இன்னொருத்தவங்களுக்கு நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சில வருடங்கள் வந்து வேற இடத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த பிசினஸ் எப்படி போகுது அப்படின்ற ஃபீட்பேக் உங்களுக்கு வரவே வராது. என்ன பண்றாங்க அப்படின்றது தெரியாது. அப்போ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம பிசினஸ் வளர்க்கறதுக்கு நம்ம தவறப்படுறோம். அப்போ நிறைய பேர் சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. லோகோ பண்ணுங்க, ஆட்ஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி நிறைய சஜஷன் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னா சாட்ல வந்து பிளஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய பிசினஸை வளர்க்கறதுக்கு நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும், இப்ப இருக்கிறத விட இன்னும் அதிகமா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா சாட்ல வந்து ரிப்ளை கொடுங்க. ஏன் நான் எப்பயுமே வந்து ஃபீட்பேக் கேட்கிறேன் அப்படின்னா உங்க ஃபீட்பேக் வச்சதுனாலதான் நம்ம வந்து நம்ம ஆப்பை இன்னும் நல்லா டெவலப் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு பிசினஸ் செய்யறோம் அப்படின்னா அந்த பிசினஸ்க்கு ஃபீட்பேக் வரணும் அப்படின்னா அந்த ஃபீட்பேக் வந்தாதான் அந்த பிசினஸ் ஓனர் வந்து அவருடைய பிசினஸ இன்னும் எப்படி கஸ்டமருக்கு கொண்டு போகலாம் அப்படின்றது பாப்பாரு.
அதாவது இன்னொரு சேலஞ்ச் இருக்கு. பிசினஸ் ஓனர்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது உங்களுடைய ஸ்டாஃப் உங்களுடைய ஸ்டாஃப் வந்து எப்படி மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்றதையும் வந்து இது வந்து ஒரு சேலஞ்சிங்கா ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பிசினஸ் ஓனர்ஸ். ஏன்னா கேட்டரிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் அவங்களெல்லாம் வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், மோட்டிவேட் பண்ணலாம் அப்படின்றத ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து பார்ப்பாங்க. அப்போ நீங்க இங்க ஒரு ஸ்லைடு வரும். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பாருங்க. நம்ம ஒரு ஐடியல் பிசினஸ்ல இருக்கோம். அதே மாதிரி ஒரு காமன் சுச்சுவேஷன் பாருங்க. இப்போ உங்களுக்கு எந்த ஒரு பிசினஸ் பேக்ரவுண்டும் இல்லாம நீங்க பிசினஸ் பண்றீங்களா? இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பிசினஸ் இருக்கு. அப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேண்டும்? அதாவது கஸ்டமரை வந்து சந்தோஷப்படுத்துவீங்களா? இல்ல என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் அதுதான் எதிர்பார்ப்பாங்க. கஸ்டமரை ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க மறுபடியும் மறுபடியும் நம்ம கடைக்கு வருவாங்க அப்படின்றது தெரிய வரும். ஏன்னா இப்ப நான் கேட்டரிங்ல இருக்கேன் அப்படின்னா நான் ஒவ்வொரு தடவையும் வந்து ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட போய் நான் கேட்பேன், ஃபீட்பேக் கேட்பேன். தனித்தனியா போய் நம்ம மீட் பண்ணி கேட்போம். எப்படி இருக்கு ஃபுட், நல்லா இருக்கா, சர்வீஸ் எப்படி இருக்கா, இந்த மாதிரிலாம் ஃபீட்பேக் வந்து கேட்டுட்டு இருப்போம். அப்போ நமக்கு வர கஸ்டமர் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து வெளியே போனாங்க. நம்ம பிசினஸ் பண்ணி நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த ஆஃபரை வாங்கிட்டு அப்போ உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் வரும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நீங்க அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க, அவங்க எமோஷனலை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த கஸ்டமர்ஸ் உங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பாசிட்டிவா உங்களுக்கு ஃபீட்பேக் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க கடைக்கு மறுபடியும் நிறைய பேர் வருவாங்க. அது வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல உங்களுக்கு ஸ்ப்ரெட் செய்யப்படுது. அப்போ உங்ககிட்ட எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா அந்த எம்ப்ளாயிஸையும் உங்க பிசினஸோட ஒன்றாக்கிருங்க. அப்போ ஒன்றாக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க எம்ப்ளாயிஸும் மோட்டிவேட் ஆவாங்க. அப்போ உங்களுக்கு இன்கம் அவங்களுக்கும் இன்னும் அதிகமா வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். யோசிச்சு பாருங்க. நார்மலான சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க எவ்வளவு ஒர்க் பண்றாங்களோ அதுக்கான பணம் வரும். அவங்களுக்கு அந்த பிசினஸ் வந்து அவங்களோடது அப்படின்னு நினைச்சு வேலை செய்ய மாட்டாங்க. இதுதான் காமன் சுச்சுவேஷன்ல நடக்கிறது. இன்னைக்கு இந்த பிசினஸ் வேலை செய்வாங்க. அடுத்த நாள் வந்து இன்னொரு பிசினஸ் போவாங்க. அவங்க இந்த மாதிரி தாண்டிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த சேல்ஸ் பர்சனையும் நீங்க ப்ரொஃபஷனலா மாத்தணும் அப்படின்னா நம்மளால இங்க பண்ண முடியும். இங்க இன்னொரு பிக்சர் பாருங்க. காமன் சுச்சுவேஷன். இப்போ வந்து உங்க பிசினஸ்ல யாராவது நீங்க ஏதாவது ஒண்ணு செல் பண்றீங்க அப்படின்னா அங்க ஒரு கஸ்டமர் வந்து சாட்டிஸ்பாக்சன் ஆகாம வெளியே போயிட்டாங்க அப்படின்னா எதிர்காலத்துல அவங்க ஏதாவது ஒரு ஃபீட்பேக் போய் தவறுதலா கொடுத்துட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய பிசினஸ் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஃபியூச்சர் கஸ்டமர்ஸை நீங்க இழக்கக்கூடும். அதனாலதான் அன்சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ் வந்து ஒருத்தர் வந்தாலும் உங்களுக்கு 28 கஸ்டமர் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி எதிர்காலத்துல.
இப்ப ஒரு ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா, ஏதாவது எக்ஸ்ட்ரா குடுப்பாங்க. ஆனா அந்த மீலுக்கு வந்து அந்த மீலுக்கான பில் வந்து அங்க இருக்காது. பேமெண்ட்ல இருக்காது. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்கும்? அப்போ நமக்கு அங்க சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் இருக்காங்களா? இல்லையா? அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம அந்த ஃப்ரீ மீல் குடுக்குறோம். அத குடுத்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட அந்த மீல் எப்படி இருக்கு? அப்படின்றத நம்ம கேட்கிறோம். ஏன்னா, நம்ம புதுசா ஒண்ணு செய்றோம் அப்படின்னா, கஸ்டமருக்கே குடுத்து, அவங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்டதுக்கு அப்புறம் நம்ம அத மெனுல ஆட் பண்றோம். நம்ப இது மூலியமா நம்மளுடைய மெனுலயும் வந்து தவறுதல் நடக்காது. அதே நேரத்துல ஒண்ணும் நடக்காது. நம்ம வந்து பிசினஸையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். இந்த இடத்துல யூகேன் பிசினஸ் நமக்கு என்ன கொடுக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். அதாவது முக்கியமா அட்வர்டைஸ்மென்ட் காஸ்ட் இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப குறைக்கப்படும் நம்மளுடைய யூகேன் ஆப்ல. ஏன்னா நெறைய பேர் வந்து அட்வர்டைஸ்மென்ட்ல நெறைய பணம் போட்டு செலவு பண்றாங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஏன்னா இப்ப நீங்க அந்த அட்வர்டைஸ்மென்ட் பார்த்து தான் நெறைய பேர் வராங்களா? இல்ல எதனால வராங்க? அப்படின்றது வந்து உங்களுக்கு யோசனை வர ஆரம்பிச்சுரும். அப்போ எதனால வராங்க அப்படின்றது உங்களுக்கு புரியாம வச்சுரும். அப்போ நமக்கு எந்த இடத்துல இருந்து பீப்பிள் வராங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாரி அட்வர்டைஸ்மென்ட் வந்து பிசினஸ் ஓனர்ஸ்க்கு நெறைய வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. அப்போ நம்ப யூகேன் ஆப்ல நீங்க அட்வர்டைஸ்மென்ட்டும் பண்ண முடியும், புரமோஷனும் பண்ண முடியும் ஃப்ரீயா. எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜும் பே பண்ணாம. அப்போ உங்களுடைய லாயல் கஸ்டமர்ஸ் எல்லாருமே உங்க கூடவே இருப்பாங்க. அப்ப அவங்க சொல்லுவாங்க, "இது என்னுடைய ஆ இது என்னுடைய ஃபேவரைட் பிசினஸ். இங்க நான் போய் வாங்கியிருக்கேன்." அப்படின்றத அவங்களுடைய ஃபோன்லயே காட்ட முடியும் இன்னொருத்தவங்களுக்கு. அப்போ நம்ம என்ன ரிலேஷன்ஷிப் இங்க கொண்டு வரோம்? நம்ம ஏதாவது ஒரு கிஃப்ட் குடுக்குறோமோ, இல்ல பிரசன்ட் குடுக்குறோம். நம்மளுடைய எக்ஸ்ட்ரா டைம அவங்களுக்காக நம்ம ஏதாவது ஒண்ணு கிரியேட்டிவா செய்றோம் அப்படின்னா, உங்களுக்கு அந்த பெர்சன் எப்ப என்ன ஆவாங்க? உங்களுக்கு அதிகமா வந்து லாயலா இருக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. இதுதான் வந்து பொதுவா நடக்கும் எல்லா இடத்துலயும். இப்ப நம்ப கஸ்டமர் கூட நம்ம கான்டாக்ட்லயே இருக்கோம் இந்த அப்ளிகேஷன் மூலியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ கஸ்டமருக்கும் நம்ப பிசினஸ் ஓனருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கிரியேட் ஆகும். அப்போ அவர் என்ன வாங்குறாரு, அவருக்கு வந்து என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து இந்த அப்ளிகேஷன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த நேரத்துல அவங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்றது மாரி நம்ம ஆஃபர் கூட நம்ம குடுக்கலாம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதாவது நம்பளுடைய அப்ளிகேஷன் வந்து குளோபல் குளோபலா எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். வேர்ல்ட் வைட் அவைலபிலிட்டி. அதான் உலகளவிய அங்கீகாரம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்ல. இப்ப உலகளவுல நம்ம குடுத்துட்டாலும், அதே நேரத்துல குவாலிட்டி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து குவாலிட்டி இருக்கும். அத ஒவ்வொரு தடவையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி குடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் வந்து சேவை உயர்வு அப்படின்றத சொல்றோம். வாடிக்கையாளர்களுடைய சேவை உயர்வு. நீங்க அவங்க கிட்ட இப்ப வந்து புதுசா ஏதாவது ஒரு கொலாபரேஷன் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்க கஸ்டமர்ஸ்க்கு ஃபீட்பேக் கேளுங்க. அந்த குவாலிட்டி நம்ம என்ன சர்விஸ் புரொவைட் பண்றோமோ, அதுக்கான ஃபீட்பேக் கேளுங்க. குவாலிட்டி எப்படி இருக்கு? ஃபுட் ஐட்டம்ஸா இருந்தா எப்படி இருக்கு டேஸ்ட்? அந்த மாரி வந்து ஆன்லைன்லயே வந்து நீங்க ஃபீட்பேக் கேட்கலாம். ஏன்னா, உங்க கையிலேருந்து ஒரு கிளிக்லயே வந்து உங்களுடைய ஆன்லைன் ஷாப் உங்க கைக்கு வந்துரும்.
ஏன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே இருக்காது அந்த இடத்துல. அப்போ லார்ஜ் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. அப்போ நான் ஒரு தடவை வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அவர் வந்து ஒரு புது விதமா செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாரு டிஷ்ஷஸ். அப்போ வந்து அவர் வந்து அவருடைய மீல வந்து ரொம்ப டிசைன் பண்ணியிருந்தார். ரொம்ப அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை டிசைன் பண்ணியிருந்தார் அவர் கொடுக்கும்போது. அப்ப அந்த மாதிரி நீங்க ஒரு மெனு செய்ய போறீங்க அப்படின்னா, நீங்களும் அது வந்து ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுக்கலாம். அது ஒரு போட்டோ எடுத்து ஒரு பிரிண்ட் அவுட் மாதிரி எடுத்து எப்படி வந்து நீங்க கொடுக்க போறீங்களோ அது வந்து பிரைஸ் லிஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணி உங்களுடைய ஆப்ல ஆஃபர் போடலாம். இதுதான் சிம்பிள். நம்ம 2 கிளிக்ல வந்து நம்மளுடைய பிசினஸ வந்து கொண்டு வர முடியும். அப்போ அடுத்தது பாருங்க என்னன்னு. இது டிஜிட்டலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நமக்கு என்னென்ன இங்க பாருங்க, வாடிக்கையாளர்களுடைய நம்ம என்ன பாக்குறோம், என்னென்ன அக்கவுண்ட்ஸ் வச்சிருப்பீங்களோ எல்லாத்தையும் வந்து நம்ம டிஜிட்டலைசேஷன்ஸ் பண்றோம். அனாலிசிஸ் பண்றோம் அப்படின்னா அதையும் வந்து டிஜிட்டலைசேஷன் பண்றோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அதையும் வந்து நம்ம டிஜிட்டலைசேஷன் பண்றோம். இது வந்து ஏர்கிராஃப்ட்ல நம்ம யூஸ் பண்றோம் இந்த டிஜிட்டலைசேஷன் வந்து. இது வந்து ரொம்ப சிம்பிளானதுதான். நம்ம கஸ்டமர் பேஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொருத்தவங்களா வந்து தேடாம அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் அனலைசிஸையும் நமக்கு வந்து செஞ்சு கொடுத்துரும். அதே நேரத்துல இங்க இடத்துல வந்து எப்படி நம்ம எம்ப்ளாயிஸ வந்து என்கரேஜ் பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து நம்ம செய்யலாம். எப்படி நம்ம ஒரு ஸ்டாஃப் மோட்டிவேட் பண்ணும்போது அந்த ஸ்டாஃப் மோட்டிவேட் ஆகி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தனியான போனஸ் வந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கறனால உங்களுக்கு என்ன கிடைக்கும், அந்த அந்த எம்ப்ளாய்க்கு வந்து உங்களுக்கு பணம் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா. அப்போ அதை நினைச்சு நம்ம மத்த எம்ப்ளாயிஸும் வந்து மோட்டிவேட் ஆவாங்க. அப்ப அதே நேரத்துல அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா பிளெக்சிபிள் மார்க்கெட்டிங் செட்டிங்ஸ் அப்படின்றத சொல்றோம். என்ன பிளெக்சிபிள் மார்க்கெட்டிங்? நெகிழ்வான சந்தைப்படுத்தல் அமைப்புகள். உங்க கடைக்கு வந்து இப்ப உங்ககிட்ட நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து போட்டியாளரா இன்னொரு கடை வராங்க அப்படின்னா அவங்களையும் வந்து நம்ம யூகேனோட நீங்க இணைச்சிட்டீங்கன்னா அவங்களுடைய கஸ்டமரும் உங்களுடைய கஸ்டமரும் வந்து ஒன்னாயிடுவாங்க. அப்போ உங்க 2 பேருக்கும் வந்து உங்களுடைய ஐடியாஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அங்க வாங்கினாலும் உங்களுக்கு வந்து லாபங்கள் கிடைக்க கொடுக்கும், இங்க வாங்கினாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். அதே மாதிரி இந்த மோட்டிவேஷன் சிஸ்டம், ஸ்டாஃப் மோட்டிவேஷன் சிஸ்டம்ல உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு எம்ப்ளாயி வந்து ஜாயின் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய growth எப்படி இருக்கு அப்படின்றதையும் நம்ம அந்த ஆப் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு புதுசா ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க உங்க கஸ்டமருக்கு அப்படின்னா நீங்க அந்த கஸ்டமருடைய பேர் எழுதி அந்த கஸ்டமருக்கு பர்சனலா அவங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்கு அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். அதாவது அந்த ஒரு தனிப்பட்ட கஸ்டமருக்கு நம்ம பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்கிறோம் அப்படின்றது அவங்களுக்கு புரிய வரும். சாட்ல வந்து பிளஸ் கொடுங்க. ஏன் அப்படின்னா இப்ப வந்து எப்பயுமே உங்களுடைய பேர் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு பெருமைப்படுத்தி சொல்றாங்க அப்படின்னா நீங்க எல்லாரும் வந்து சந்தோஷம் அடைவாங்க. அது மாதிரி நீங்களும் சந்தோஷம் அடைவீங்க அப்படின்னா சாட்ல பிளஸ் கொடுங்க.
இங்கிலீஷ் சாட்ல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணதுல, அவங்க எல்லாரும் நெறைய பேர் வந்து பிளஸ் குடுத்துருக்கனால, எ அப் இதனால தான் நம்ம வந்து ஒரு பெர்சனலைஸ்டு கஸ்டமருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் நம்ம குடுக்குறோம். அப்படின்றத இங்க சொல்றோம். இங்க அடுத்த ஸ்லைட்ல பாருங்க. யூகேனுடைய அம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாக்குறோம். இந்த அப்ளிகேஷன் வந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்போ இவங்க டவுன்லோட் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிஷனல் பெனிஃபிட்ஸும் இருக்கும். போனஸ் ப்ரோக்ராம் வரும். அதுல இருக்கும். இந்த பிரசன்டேஷன் வந்து நமக்கு அப்ளிகேஷன் மட்டும். வெள்ளிக்கிழமை மாஸ்கோ டைம்ல 7 மணிக்கு இருக்கும். அந்த இடத்துல நமக்கு போனஸ் ப்ரோக்ராம் என்ன அப்படின்றது நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து இவங்க அந்த ஆப் யூஸ் பண்றாங்க அந்த கஸ்டமர் அப்படின்னா, அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்ததுக்கு அப்புறம் இது அவங்க படுத்துறாங்க அப்படின்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு அது மூலியமா ரெஃபரல் போனஸ் கிடைக்கக்கூடும். வந்து போனஸ் ப்ரோக்ராம் வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப வந்து பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, ஒரு பிசினஸ் ஓனரா நம்ம இருக்கோம் அப்படின்னா, நம்ம சில இடத்துல நோட்டீஸ் பண்ணிருக்க மாட்டோம். இந்த கம்யூனிகேஷன்ஸ் ரெகக்னைஸ் பண்ணிருக்க மாட்டோம். அப்ப யோசிச்சு பாருங்க. உங்க கஸ்டமருடைய ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க அப்படின்றது. இன்னொரு இடத்துலயும் இருக்கு. இந்த இடத்துல கிராஸ் மார்க்கெட்டிங் அப்ப நம்ம சொல்றோம். ஏன்னா இப்ப கிராஸ் மார்க்கெட்டிங்ல இருக்கோம் அப்படின்னா, நிறைய இடத்துலயும் விசிட்டர்ஸ் வருவாங்க, பையர்ஸ் இருப்பாங்க. ஒரு கடைக்கு மட்டும். அப்போ அந்த கடையோட நீங்க கொலாபரேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம எக்கோ சிஸ்டம்ல இருக்காங்க அப்படின்னா, நீங்க 2 பேரும் என்ன பண்ணலாம்? அவங்களுடைய கஸ்டமர் பேஸ எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம இந்த இடத்துல கிராஸ் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்றோம். அதான் குறுக்கு சந்தைப்படுத்தல் அப்படின்னு சொல்றோம். ஆ. இப்ப வந்து உங்க கடைக்கு வந்து நீங்க ஒரு ஓனரா இருக்கீங்க. உங்ககிட்ட இருந்து ஒரு கிளையண்ட் வராங்க. யூகேன்ல பே பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா, அந்த கிளையண்ட் இன்னொரு கடைக்கு போய், நீங்க ஏன் இந்த ஆப் இல்ல, இது வச்சிருந்தா நாங்க இதுல பே பண்ணிருப்போம் அப்படின்ற மாரி சொன்னாலும், அப்ளிகேஷனுக்கு டிமாண்ட் வருது நமக்கு. அப்போ இது மூலியமா நம்ம என்ன ஆகும்? நம்மளுடைய கிளையண்ட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய கிளையண்ட்ஸ் நமக்காக கடைசி வரைக்குமே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. நம்ம கிளையண்ட் வந்து எந்த ப்ராடக்ட் வாங்குனாலும் சரி, இல்ல எந்த சர்வீசஸ் வேற எந்தெந்த கடையில பண்ணாலும் சரி, அவங்களுக்கு அந்த போனஸஸ் வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம எக்கோ சிஸ்டம்ல யூகேன் ஆப் யூஸ் பண்ணிட்டு கடைக்கு போனாங்க அப்படின்னா. அதே மாதிரி வேற கண்ட்ரிக்கு போனா கூட அங்க போய் பணம் செலவு செஞ்சா கூட நம்ம யூகேன் ஓனர் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த கடையில போய் செலவு செஞ்சாலும் அந்த கஸ்டமருக்கும் போனஸ் கிடைக்கும் அங்க. இதுதான் வந்து நாங்க வின் வின் சிச்சுவேஷன் அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்ப யோசிச்சு பாருங்க. இதுதான் வந்து ரொம்ப அப்ளிகேஷனுடைய பெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
நம்ம நெறைய வந்து பேசிட்டோம். பட் இருந்தாலும் நம்ம ஏன் சொல்றோம் அப்டின்னா, நெறைய நியூ கமர்ஸ் இருக்காங்க நமக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க. நெறைய ட்ரேடிங் சென்டர்ஸ் இருக்கு. லாக்டவுன்னால வொர்க் வந்து ஸ்லோ ஆயிட்டு இருக்கு. அப்போ இந்த ட்ரேடிங் சென்டர்ல இருக்கிற அப்ப அந்த ட்ரேடிங் சென்டர்ல வந்து கிளையன்ட்ஸ் வந்து குறைஞ்சுகிட்டு இருக்காங்க அப்டின்னா, அந்த பிசினஸ் ஓனருக்கு லாஸ் வரும். அப்ப இத யோசிச்சு பாருங்க. அந்த பிசினஸ் ஓனர் கிட்ட வந்து இவ்ளோ பிளேஸ் இருக்கும்போது, அவங்க ஆன்லைன்ல பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஈஸியா வந்து செல் ஆகும். அவ்ளோ எம்ப்ளாயீஸ் வந்து போனஸஸ் வந்து கிடைக்கும்போது, அவங்களும் வந்து இன்ட்ரெஸ்ட்டா வந்து வொர்க் பண்ணுவாங்க. அதுதான். இப்ப வந்து அந்த ட்ரேடிங் சென்டர்ல வந்து அவருடைய ப்ராடக்ட் தான் இருக்கணும் அப்படின்னு இல்ல. வேற யாராவது ஆன்லைன்ல செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து அங்க வச்சிருந்தாலும், அவங்க அந்த ப்ராடக்ட் அங்கேருந்து தீர்ந்து போனாலும், அந்த பிசினஸ் ஓனருக்கு வந்து பணம் வந்துகிட்டு இருக்கும். இதுதான் சொல்றாங்க அந்த கிராஸ் மார்க்கெட்டிங்ல வந்துருது. அதாவது நீங்க இடத்த ரெண்ட் பண்றீங்க. வேற ஒரு ஓனர் அந்த இடத்த வாங்கி அங்க ப்ராடக்ட் வந்து செல் பண்றாங்க. அது மூலியமா உங்களுக்கு வந்து ரெண்ட் மட்டும் இல்ல. ஆனா ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்குறாங்கல்ல கிளையன்ட்ஸ். அது மூலியமாவும் உங்களுக்கு போனஸ் கிடைக்கும் அப்படின்றத நாங்க சொல்றோம். ட்ரேடிங் சென்டர் க்ளோஸ் இருந்தாலும் பரவாயில்லை. உங்களுக்கு வருகிற போனஸ் புரோகிராம் வந்துகிட்டு இருக்கும். நீங்க எங்க ஸ்பெண்ட் பண்ணாலும். யூகேன் எக்கோசிஸ்டம்க்குள்ள. ஏன்னா, இப்ப இந்த இடத்துல வந்து நெறைய பேர் வந்து கேஷ் பேக்ஸ் அந்த மாரி ஆஃபர்ஸ்லாம் வந்து நெறைய இடத்துல குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து மார்க்கெட்டிங் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாரி நீங்களும் வந்து புரமோஷன்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் நெறைய குடுக்கலாம். இப்ப உங்களுடைய மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியலனா, உதாரணத்துக்கு இங்க சொல்றாங்க. Instagramல வந்து உங்க ஸ்டோரீஸ்லாம் எப்படி போடுவீங்க? அப்போ அந்த மாரி வந்து உங்களுடைய ப்ராடக்ட்டையும் வந்து நீங்க குடுக்கலாம். அப்போ நம்மளுடைய கிளையன்ட்ஸ் வந்து அத பார்க்கக்கூடும். அப்போ நம்மளுடைய கஸ்டமர் வந்து அந்த அப்ளிகேஷன வந்து ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி, அந்த போனஸ் பிளான் எல்லாம் அவங்க ஈஸியா வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ பே பண்ணாம அவங்க வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீ பே பண்ணி 1 வருஷம் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய இன்கம், அந்த கஸ்டமர் பேஸ் அது எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். அப்போ நம்மகிட்ட அந்த இடத்துல புஷ் நோட்டிஃபிகேஷன் ஒண்ணு இருக்கு. அப்போ அந்த கஸ்டமருக்கு தெரியக்கூடும். நம்மளுடைய அந்த ஷாப்ல வந்து ஏதாவது ஆஃபர்ஸ் குடுத்தாங்க அப்படின்னா, அந்த கிளையன்ட்ஸ்க்கு வந்து உடனே வந்து இன்ஃபர்மேஷன் வரும். அந்த புஷ் நோட்டிஃபிகேஷன் ஃபங்ஷன் இருக்கறதுனால, ஒரே நேரத்துல நெறைய கிளையண்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன ஆஃபர் குடுக்க போறோம், புரமோஷன் குடுக்க போறோம் அப்படின்றது ஈஸியா தெரிய வரும். அதாவது நீங்க நெனச்சு பார்த்திருப்பீங்க. யாராவது வந்து ஒரு புதுசா ஒரு கஸ்டமர் வராங்கன்னா, அவங்க ஜஸ்ட் ஒரு கெஸ்ட்டா வந்துட்டு போவாங்க. சும்மா 1 நாள் வந்துட்டு போவாங்க.
ஏன்னா ஒவ்வொரு பர்சனும் வந்து ஒவ்வொரு விதமா, ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு வித மாதிரி இருப்பாங்க. அப்போ ரெஸ்டாரண்ட் பிசினஸ்ல இது வந்து பொதுவா நடக்கக்கூடும். இன்னைக்கு வந்து சாப்பிட்டுருப்பாங்க. அவங்க வந்து அடுத்த டைம் வந்து புது கிளையண்ட் வராங்களா அப்படின்றது பாக்குறது கொஞ்சம் கடினமா இருக்கும். அப்போ அந்த ஒன் டைம் கிளையண்ட்ட நம்ம எப்படி லாயல் கஸ்டமரா மாத்தலாம் அப்படின்றதையும் நம்ம யோசிக்கலாம். அப்போ இதுதான் வந்து நம்ம யூகேன் ஆப் வந்து நமக்கு லாயல் கஸ்டமரா மாற்றத்துக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த இடத்துல அடுத்த ஸ்லைட்ல நம்ம எப்படி பார்த்தோம்னா, எப்படி நம்மளோட யூகேன் வந்து செயல்படுகிறது அப்படின்றத நம்ம சொல்றோம். நம்ம போய் ஒரு அப்ளிகேஷனை போய் டவுன்லோட் பண்ணோம். அதுல போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளைண்ட் வந்து அந்த ஒரு கோடு இருக்கும். அந்த கோடு வந்து அந்த பிசினஸ் ஓனருக்கு காமிச்சிட்டாங்க அப்படின்னா, ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன போனஸ் வருமோ அந்த போனஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அப்போ கேஷியர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த ஸ்பெசிபிக் கஸ்டமருக்கு வந்து ஏதாவது ஆஃபர் இருக்கா அப்படின்னு. அதாவது அப்போ அந்த கஸ்டமருக்கு ஏதாவது ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கா அப்படின்றதையும் வந்து கேஷியர் வந்து திங்க் பண்ணுவாரு. அந்த கோடு காமிச்சாங்கன்னா. அப்போ அந்த கேஷியருக்கு தெரிய வரும். நம்ம வந்து யூகேன் ஆப் கிளையண்டா இருக்கோம். பிளஸ் வந்து இவர் நம்மளுடைய ராயல் கஸ்டமரா இருக்காங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற அவைலபிள் போனஸ் பாயிண்ட மைனஸ் பண்ணுவாங்க. அப்புறம் டோட்டல் அமௌண்ட்ல இருந்து போனஸ் பாயிண்ட வந்து டிடெக்ட் பண்ணி ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட் மட்டும் நம்ம பே பண்ணா போதும். அப்போ இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம். நம்ம கிட்ட வந்து புக் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு பிசிக்கல் புக் வச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல வந்து நீங்க ஃபீட்பேக் எழுதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கடையில எல்லாம் பார்த்திருப்போம். நிறைய கடையில பார்த்திருப்போம். அப்போ இங்க வந்து நீங்க ஆன்லைன்லயே ஃபீட்பேக் கொடுக்கலாம். இதுதான் நம்ம யுகேன் ஆப்ல எல்லாம் நடக்கக்கூடுறது. நம்ம எக்கோ சிஸ்டம் வந்தீங்க அப்படின்னா நீங்க எல்லா சர்வீஸையும் வந்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு பிசினஸ் ஓனருக்கு. கிளைண்ட்ஸுக்கும் இருக்கு. அதே நேரத்துல பிசினஸ் ஓனர்ஸ்க்கும் இருக்கு. ஏன்னா நம்ம இங்க கேள்விப்பட்டிருப்போம். அட்வர்டைஸ்மெண்ட் காஸ்ட் எப்பயுமே வந்து அதிகமா இருக்கு அப்படின்றது எல்லா பிசினஸ் ஓனர்ஸும் நம்ம சொல்லுவாங்க. அப்போ இந்த ஆப் வந்தா இது வந்து ரொம்ப சிம்பிளா நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்மளுடைய ஆப் வந்தனால நிறைய ஓனர்ஸ்க்கும் சரி கிளைண்ட்ஸுக்கும் சரி ரொம்ப உதவியா இருக்கும். கிளைண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீயா வந்து இதை வச்சுக்கலாம். அதே நேரத்துல ஒரு வருடத்துக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியானது ஓனர்ஸ் எல்லாருக்குமே. ஏன்னா லாயல்டி ப்ரோக்ராம், சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் இதையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னாமே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் அதனால அதிகமா இருக்கு. அதனாலதான் நம்ம எப்பயுமே சொல்றோம் யூ கெயின் வித் நோ பெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு சின்ன கிளிக் பண்ணாங்களே போதும், நம்ம எல்லா கிளைண்ட்ஸுக்கும் வந்து எல்லா ஆஃபர்ஸும் ஸ்பெஷல்ஸ் அனுப்ப முடியும், நியூஸ் அனுப்ப முடியும், அப்டேட்ஸ் அனுப்ப முடியும். இப்ப ஏதாவது நேத்து நடந்து உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு வருது அப்படின்னா அது உங்களுக்கு ரெலவெண்டான இன்ஃபர்மேஷனா இருக்காது. அப்போ இப்ப என்ன நடக்குது அப்படின்றத இந்த இன்னைக்கே நம்ம தெரியப்படுத்தணும். இந்த நிமிஷமே நம்ம தெரியப்படுத்தணும். அதுதான் எல்லாருமே வந்து விரும்புறாங்க.
அப்போ இது மாதிரிதான் வந்து நம்ம ரெகுலர் கஸ்டமர்ஸ் நம்ம கூடவே வச்சுக்க முடியும். அதனாலதான் வந்து இன்ஸ்டாகிராம், Facebook எல்லாம் பாப்புலரா இருக்கு. நம்ம இப்ப என்ன செய்யறோம் அப்படின்றத நம்ம உடனே வந்து போஸ்ட் பண்றோம். ஸ்டோரிஸ்ல ஆட் பண்றோம். அதனால வந்து எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல விரும்பிக்கிறேன். ஏன்னா இந்த வெபினாரை நீங்க ரொம்ப பொறுமையா கேட்டிருக்கீங்க. நம்ம வந்து உங்களுக்கு ஃபுல் பிக்சர் கொடுத்திருக்கோம். நம்ம பிசினஸ் என்ன அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். அதே நேரத்துல எப்படி ப்ரொமோட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்கோம். பிசினஸ் ஓனருக்கு எப்படி உபயோகமா இருக்கும், கிளைண்ட்ஸுக்கு எப்படி உபயோகமா இருக்கும் அப்படின்றதையும் நம்ம கொடுத்திருக்கோம். இப்ப என்னுடைய ஆடியோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ரிப்ளை மன்னிக்கணும். சிக்னல் டெக்னிக்கல் ஆஃப் எனக்கு சிக்னல் டிராப்னால உங்களுக்கு வந்து கேட்க முடியல. இப்ப யூகெயின் எக்ஸாம் பத்தி பேசிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்க. சோ அதனால வந்து எக்ஸாம்ஸ் வந்து நாங்க இன்னும் வந்து டேட் வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க மாஸ்கோல இருக்கீங்க அப்படின்னா நாங்க அகாடமி ஆஃப் பிரைவேட் இன்வெஸ்டருடைய ஹெட் குவார்டர்ல உங்களுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் நன்றி. இந்த வெபினாரை பொறுமையா கேட்டதுக்காக. மன்னிக்கவும் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தது அப்படின்னா. நன்றி.